தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு கிடையாது. மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருபுறம் ஒரு சில மாவட்டங்களில் கோடை வெயிலானது சுட்டெரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, ஒருபுறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பரவலான மழையும் ஒரு புறம் பொழிந்து கொண்டிருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. இது எதை காட்டுது அப்படின்னா, கண்டிப்பா தமிழ்நாட்டில் கூடுதல் விடுமுறை என்பது கிடைக்கக்கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் அப்படின்றது நிச்சயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த அந்த சந்தேகத்தை இது வலுப்படுத்தக்கூடிய விதமாக பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கு அப்படின்னே நம்மளால சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தேகங்கள் நிச்சயமா இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான அந்த லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டு அஃபீஷியலாக நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அறிவிக்கக்கூடும் அப்படின்றத நம்மளால் எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த அறிவிப்புகளை பள்ளி கல்வித்துறை அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக நிச்சயமாக விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்றதையும் நம்மளால் எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு அதிரடியாக கிடையாது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பு நிச்சயமாக இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் எதிர்பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட முடிகிறது. ஓகேங்களா? ஸோ அதனால் மேபி கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான அந்த லீவ் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறையை பொறுத்த வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் மேபி பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டோம் சில விதமான சந்தேகங்கள் நல்லா எழுவுது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த பகுதிகளில் மட்டும் மேபி இல்லாமல் பண்ணலாமா அப்படின்றதையும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல்கள் அப்படின்றது வெளியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான அந்த லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இதை யார் அறிவிப்பாங்கன்னா, நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருந்தார். அவர் பீரியட்லேருந்தும் சரி, அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய அன்பில் மகேஷும் சரி, கண்டிப்பாக ஆலோசனை பண்ணிட்டு அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.